சிவன் கொடுத்த வரம் இன்று 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை திருவாரூரின் தேர் திருவிழாவில் இந்த வருடம் 4வது முறையாக நாங்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கிறோம். எப்பொழுது வந்தாலும் காலை 5 மணி முதல் இரவு 10-11 மணி வரை முகம் சுளிக்காமல் இந்த மனிதர்களுக்கெல்லாம் வெயிலில் வாடும் லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு அவர்களால் முடிந்த அந்த மோரையும் டீ காப்பியும் படரசத்தையும் கொடுக்கும் இந்த அற்புதமான மனிதர்களுக்கு இந்த தியாகராஜனின் வரம் மேலும் கிடைக்கும் போது இவர்கள் மேலும் மேலும் லட்சக்கணக்கான மக்களுக்கு நல்லது செய்வார்கள். இவர்கள் முகம் சுளிக்காமல் சேவை செய்கிறார்களே, அதுதான் என்னை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. இதை பாருங்க, காலையிலிருந்து இவர்கள் எல்லோரையும் நான் பார்த்தேன். இது 4வது முறையாக பார்க்கிறேன். ஒருவர் முகத்தில் கூட அது சிரிப்பு தெரியுது பாருங்க, சிரிப்பு. ஏன், நாமெல்லாம் 4 பேருக்கு நல்லது செய்யும் போது நமக்கு ஒரு சலிப்பு வரும். அந்த சலிப்பு ஏன் இந்த ஜனங்களுக்கு கொடுத்து சலிக்கலப்பா, ஒருத்தரோட வரிசையில் வர மாட்டிருக்காங்க என்று நினைப்போம். ஆனால் அந்த முகத்தை பாருங்க, இந்த முகத்தை பாருங்க, சிரித்த முகத்தோடு இவர்களெல்லாம் இந்த சேவை செய்கிறார்களே, இவர்களுக்கு இந்த தியாகராஜனின் அருள் ஆசி நிறைவாக கிடைக்க வேண்டும். இன்னும் லட்சக்கணக்கான மக்களுக்கு இவர்கள் சேவை புரிய வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை இந்த நாளில் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சித்தர்களின் ஆசீர்வாதத்தோடு என்னை ஒவ்வொரு முறையும் எங்களையெல்லாம் அழைத்து கொண்டு வரும் அண்ணன் ராஜேஷ், இவர்களுக்கு நன்றி சொல்வதற்கு முன்னால் என் மனநிறைவோடு இந்த பதிவை அண்ணன் பாலமுருகன் அவர்கள் குடும்பத்தாரோடு நிறைவு செய்கிறேன். சித்தர்களின் ஆசீர்வாதத்தோடு சிவன் கொடுத்த வரம் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைத்தது. திருவாரூரில் இருந்து இந்த பதிவு.